பிரியாணி செய்யலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. புதினா மல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். புதினா மல்லி பிடிச்சா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தயிர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். வீட்டுக்கு செய்கிறதெல்லாம் கம்மியாக தானே செய்கிறோம், அதனால் கறி இதிலே சேர்த்துக்கலாம். கறி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அரிசி போட வேண்டியது தான். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். அது கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விசில் போதும். ஏன்னா சிக்கன்றதால ஒரு விசில் போதும். சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுது, பிரியாணியும் ரெடி ஆகிடுது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. இந்த குழம்புலாம் பிடிக்காது தான், சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் சாப்பிட வாங்க. வாங்க பிரியாணி சாப்பிட்லாம்.